ஹாய் ஹலோ வெல்கம் டு ரஃபி தியேட்டர். நான் உங்க ரஃபி. இன்னைக்கு திரை விமர்சன நிகழ்ச்சியில நம்ம பார்க்க போற படம் 6 மாசமா தவம் இருந்தாங்க மக்கள். எப்படா அந்த படம் வரும்னு சொல்லிட்டு பயங்கரமான எதிர்பார்ப்புக்கு இடையில வினோத் இயக்கி மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் சிஎம் ஜோசப் விஜய் சார் நடிச்சு பூஜா ஹெக்டே, மமிதா பைஜு இவங்க நடிச்சு வெளிவந்திருக்கிற படம் தான் நம்ம ஜனநாயகம். இந்த படத்தோட கதையை பத்தி பார்த்தோம்னா, ஆரம்பத்துல ஜிவிஎம் கௌதம் வாசுதேவன் ஒரு நேர்மையான போலீஸ் ஆஃபீஸர். அவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்காங்க. அந்த பொண்ணுக்கு ஒரு நோய் இருக்குது. அது என்னன்னா ஃபியர்போபியான்னு சொல்லிட்டு, அவங்க அம்மா இருக்கும்போது ஒரு சம்பவத்தை பார்த்ததுல இருந்து பயம் வந்துடும். அந்த பயம் வந்துச்சுன்னா போதும், அவங்களுக்கு எல்லாமே உடலே பயங்கரமா நடுக்கமாயிரும். இந்த மாதிரி சூழ்நிலையில தாயிலா பிள்ளைய அவர் வளர்த்து வந்துட்டு இருக்கிறாரு. ஜெயில காமிக்கிறாங்க. அந்த ஜெயில பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான பிள்ளையை போட்டு தெல்ல ரவுடிகளாக இறங்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஜிவிஎம்க்கு ஒரு ஃபோன் வருது. அந்த ஃபோன் எடுத்து நான் உடனே வர்றேன்னு சொல்றாரு. எந்த பிளாக்ல பிரச்சனைன்னு கேட்குறாங்க. சி பிளாக்லன்னு சொல்றாங்க. சி பிளாக்லையா சார், நீங்க மெதுவாகவே வரலாம், ஏன்னா அங்கே இந்த மாதிரி அநியாயத்தை தட்டி கேட்குற ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் 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 பார்த்துப்பாரு, நீங்க மெதுவாக வாங்க சார்ன்றாங்க. யார் அது அப்படின்னு சொல்லும் போது ஜெயில காமிக்கிறாங்க. அநியாயத்தை தட்டி கேட்குற ஒரு ஆளை சிஎம் விஜய் சார் வர்றாரு. அடிச்சு புரட்டி முடிச்சிடுறாரு. கௌதம் வாசுதேவன் வந்துடுறாரு. அவரை பார்க்குறாரு. நீங்க யாருன்னு சொல்லிட்டு அவர் இது பண்றாரு. செக் பண்ணும்போது ஒரு ஃபோன் வருது. விஜய் சாருடைய அம்மா ரொம்ப மோசமான சூழ்நிலை இருக்கான்னு சொல்லிட்டு உடனே என்ன செய்யறாரு, ஜிவிஎம் தன்னுடைய சொந்த ஜாமீன்ல அவளை கூட்டி அம்மாவை காமிச்சிடறாங்க. அம்மாவை காமிச்சு திரும்ப ஜெயில அடைச்சிடாரு. அதோட மட்டும் இல்லாம ஆகஸ்ட் 15ஆம் தேதி நன்னடத்தை காரணமா வெளியில வர கைதியில விஜய் சார் பேரையும் சேர்த்து விட்டுறாப்புல. விஜய் சார் சுதந்திர தினம் அன்னைக்கு வெளியில வர்றாரு. நன்றி கடனா கௌதம் வாசுதேவன் நாங்க பார்க்க போறாரு. அங்க போனா அவர் முக்கியமா விரட்டுட்டு இருக்காரு. டே கேர்ல கொண்டு போய் பொண்ணை விட்டுவிட்டு நான் முக்கியமாக வெளியில போறேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அந்த பொண்ணு சொல்லுது, அப்பா நான் அங்கிளோடய இருந்துக்கிறேன், நீங்க போயிட்டு வாங்கன்னு சொல்றாரு. இவர் பார்க்குறாரு, சார் நீங்க போயிட்டு வர, நான் பத்திரமா பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு வச்சுக்கிறாரு. அவர் வெளியில போனவர் ஆக்சிடென்ட் ஆயிடுறாரு, இறந்துறாரு. கௌதம் வாசுதேவ மேனனுடைய ஆசை என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த பொண்ணை ஒரு ஆர்மி ஆஃபீஸரா வளர்க்கணுங்கிறது அவரோட ஆசை. விஜய் சார் அந்த பொண்ணை தான் பிள்ளையா எடுக்கிறாரு. ஆர்மி ஆஃபீஸரா வளர்த்தாரா வளர்க்கலையா, அந்த பொண்ணு என்னாச்சு, விஜய் சார் அதுக்கு பின்னாடி என்னென்னலாம் பண்ணாரு அப்படி சொல்றதாங்க இந்த படத்துடைய கதை. படத்தின் நாயகன் விஜய் சார் ஒன் லாஸ்ட் டைம் சொல்லிட்டு இந்த படத்தை அவங்க பண்ணியிருக்காங்க. விஜய் சார் படம்னா என்ன இருக்கும், மாஸ். அந்த மாஸ் கொஞ்சம் கூட குறையலங்க. அந்த படத்துல ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. முழுக்க முழுக்க ஜென்சிக்காகவும் 2K கிட்ஸ்க்காகவும் தன்னுடைய ஃபேன்ஸ்க்காகவும் இந்த படத்தை செதுக்கி இந்த படத்தை பண்ணியிருக்காங்க. இந்த படம் ஆல்ரெடி பாத்தீங்கன்னா பகவந்த் கேசரியோடைய ரீமேக் தான் சொல்லிட்டு எல்லாருமே சொல்லியிருந்தாங்க. இப்ப அந்த படத்தை பார்த்த பின்னாடி பாதியை சுட்டுட்டாங்க. அங்கேருந்து அந்த சுட்ட கதையில தமிழ் மக்களுக்கு என்னென்ன மாதிரி சொல்லணுமோ கொஞ்சம் வித்தியாசப்படுத்தி, கொஞ்சம் மசாலாலாம் மிக்ஸ் பண்ணி, கொஞ்சம் ஃபேன்ஸ்காண்டி நிறைய மூமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணி இந்த படத்தை எடுத்து விட்டுருக்காங்க. விஜய் சார் சொல்லி தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. அவருடைய ஆசையையும் இந்த படக்குள்ள நிறைவேற்றிருக்குன்னு தான் சொல்ல முடியும். விஜய் சாருடைய ஆக்டிங்கை பொறுத்தவரை சொல்ல தேவையில்லை. அவருடைய கடைசி படமா இருந்தாலுமே அவர் எங்கேயுமே தனக்கு கொடுத்த வேலையை செய்யாம இல்லைங்க, எவ்வளவு ரிஸ்கான வேலையும் அழகா பண்ணி இந்த படத்தை முடிச்சு கொடுத்துருக்கிறாரு. ஃபேன்ஸுக்கு என்ன தேவை, பயங்கரமான டான்ஸ் இருக்கு. வேற என்ன தேவை, பயங்கரமான ஃபைட்ஸ் இருக்கு. வேற என்ன தேவை, பயங்கரமான ஸ்டைலிஷ் இருக்கு. வேற என்ன தேவை இந்த படத்துக்கு, பஞ்ச் டைலாக். இந்த படத்துல அரசியல் வசனம் எல்லா படத்தை காட்டிலும் தூக்கலாவே இருக்குது. வேற என்னங்க தேவை, ஃபேன்ஸு என்ஜாய் பண்றாங்க, கலக்குறாங்க, விஜய் சாரை பார்த்து சந்தோஷப்படுறாங்க. அப்படி ஒரு படத்தை எடுத்திருக்காங்க. அப்படி ஒரு படத்தை நடிச்சிருக்காரு விஜய் சார். நடிப்பை பத்தி பேசவே தேவையில்லை, கலக்கிட்டாப்ல. ஹீரோவுக்கு இன்ட்ரோடக்ஷன் சீன் வருது. அந்த சீன் பார்த்தீங்கன்னா ஒரு 6 கோடி ரூபாய் செலவுல ஒரு செட்டு போட்டு அவங்க பயங்கரமா எடுத்திருக்காங்க. ஒரு 10 நிமிஷம் நடக்குதுங்க. ஒரு 10 நிமிஷம் அந்த சீன் நடக்குது. பயங்கரமான ஒரு ஜெயில் செட்டப்பு, டான்ஸு, ஃபைட்டு எல்லாமே அதை முடிச்சுட்டாங்க. ஒரு 10 நிமிஷம் அந்த சீனை மாஸ் பண்ணிட்டாங்க. இன்ட்ரோடக்ஷன் சீன் முடிச்சு அடுத்து என்ன, வில்லனுக்கு இன்ட்ரோடக்ஷன் பண்ணணும்ல. வில்லனுக்கு இன்ட்ரோடக்ஷன் பாபி டியோல் வர்றாரு. வில்லனுக்கு எவ்வளவு கொடுக்கணும், உனக்கு 10 நிமிஷமா, வில்லனுக்கு எவ்வளவு கொடுக்கணும், ஒரு 5 நிமிஷத்துல சொல்லணும். வில்லனுக்கு 20 நிமிஷம் கொடுத்துருக்காங்க. நான் நினைக்கிறேன் வில்லனுடைய சீன் மட்டும் 20 கோடி ரூபாய் செலவு பண்ணி எடுத்திருப்பாங்க. செம மாசுங்க. ஹீரோக்கு கொடுக்குற மாசை கொண்டு போய் வில்லனுக்கு கொடுத்துட்டாங்க. 10 நிமிஷத்துல தளபதியை காணா போயிட்டாரு. அதுக்கப்புறம் ஃபுல்லா பாத்தீங்கன்னா பாபி டியூல் ஹிந்திக்காரங்க கூட யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. இதுவரை அவர் இந்தியில இந்த மாதிரி படமே அடிச்சிருக்க மாட்டார். 20 நிமிஷமா வந்துகிட்டு இருக்காப்ல செம்ம மாஸ் பண்ணிட்டாங்க. வில்லன் இந்த மாதிரி பயங்கர மாசா யாருமே காமிச்சதில்ல. அப்படி காமிச்சிட்டாங்க அந்த படத்துல. பாபி டியூல பின்னிட்டாரு. சீரியஸாவே அவரை பார்த்தாவே, நீ தாண்டா இன்டர்நேஷனல் வில்லன், நீ தாண்டா கார்பரேட் வில்லன், நீ தாண்டா லோக்கல் போலீஸ் அப்படிங்கிற அளவுக்கு பல கெட்டப்ல பாபி டியூல் விளையாட்டுன்னு சொல்லிட்டு விளையாண்டுருக்காப்ல. எல்லா சீன்லயும் வர்றாங்க. எல்லா சீனையுமே பொருத்தமா பண்ணிட்டாப்ல பாபி டியூல். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா மகளா வர்ற மமிதா பைஜு. கேரளாவில் சொந்த காசை 200 கோடி கொடுத்து அமிதா பைஜு இந்த மாதிரி எடுங்கன்னு சொன்னா கூட எடுக்க மாட்டாங்க. அட போமா, உனக்கு என்ன வருமோ அதைத்தான் நான் பண்ணுவேன், எக்ஸ்ட்ராலாம் பண்ண முடியாது. நீங்க எக்ஸ்ட்ரா அப்படி இப்படின்னு பண்ணணும்னா போ, தமிழுக்கு போ,
தெலுங்கு போ, ஹிந்தி போன்னு துரத்தி விட்டுறாங்க. நம்மால் கூப்பிட்டு வச்சு நம்ம ஊர் பொண்ணு மாதிரி உட்கார வச்சு கதை சொல்லி மமிதா பைஜு இன்னைக்கு சிஎம் சார் ஆபீஸ்ல தாங்க நிக்கணும். அந்த அளவுக்கு அது பவர்ஃபுல்லான கேரக்டர். மொத்த விஜய் சாருடைய கடைசி படமே யார் கையிலன்னா, யாரை வச்சு யார் கையில இருந்துன்னா மமிதா பைஜுட்ட இருந்துதான் அந்த கதையே வந்து ஆரம்பிக்குது. மமிதா பைஜு தான் இம்பார்ட்டன்டான லீட்ஸ். விஜய் சார் எந்திரிக்கிறதும் மமிதா பைஜுக்காண்டி தான், விஜய் சார் சண்டை போடுறதும் மமிதா பைஜுக்காண்டி தான். அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அந்த பொண்ணை என்ன மாதிரிலாம் வேலை வாங்க முடியுமோ அந்த மாதிரி வேலை வாங்கி பில்லா நயன்தாரா கெட்டப்ல கிளைமாக்ஸ்ல ஒரு சம்பவம் பண்ணிருக்குது மமிதா பைஜு. கண்ணை வந்து நம்ம உறுத்த முடியாதுங்க, அப்படி பண்ணிருக்கு மமிதா பைஜு. சூப்பரா பண்ணிருக்கு. படத்துல எமோஷன்னா மமிதா பைஜு தான். 2 எமோஷனல் சீன்ஸ் இருக்கு. ஒரு எமோஷனல் சீனா நான் சொல்லி ஆகணும். விஜய் சார் சொல்றாரு, உங்க அப்பாவுடைய ஆசையை நிறைவேற்றணும். அவர் வந்து உன்னை ஆர்மி ஆஃபீஸர் ஆக்கணும்னு சொல்லியிருக்காரு. இறந்து போகும்போது நான் உன்னை ஆர்மி ஆஃபீஸருக்கு ட்ரைனிங் கொடுக்குறேன்னு சொல்றோம். ட்ரைனிங் கொடுக்குறேன் அப்படி சொல்றாரு. இது ஏத்துக்கவே மாட்டேங்குது. ஒரு கட்டத்துல மனசு மாதிரி ஏத்துக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த டைம்ல அந்த லவ்வர் வந்து கெடுக்கிறதுக்கு வரான். அவளை அங்கே கூட்டிட்டு போக கூடாது, என் கூட வந்துடலாம்னு சொல்லிட்டு கூப்பிட்டுக்கன்னு வர்றான். அப்போ வந்து விஜய் சார் தடுக்கிறாரு, வேணாம் போயிடு, இப்பதான் அவன் கேரியரை ஸ்டார்ட் பண்றா, போயிடு அப்படி சொல்லும் போது மமிதா பைஜு சித்தப்பான்னு தான் கூப்பிடுவான். சித்தா அவர் அனுப்பு அப்படி சொல்லு எதுக்கு வந்த அப்ப சொல்லுவான், இதெல்லாம் தேவையா இந்த மிலிட்ரி பேஸ் அப்படி இப்படி ஆர்மி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, வா நம்ம கேரியரே வேற லெவல்ல நம்ம ஆரம்பிக்க போறோம் அப்படின்னு சொல்லுவான். அப்ப சொல்லுவாரு, பரவாயில்ல எனக்கு பிடிச்சது இதுல இருக்கிறது தான், நான் ஆர்மி ஆஃபீஸர் ஆக போறதுதான் என்னுடைய ஆசை, இது உனக்கு எனக்கு செட் ஆகாது, நீ கிளம்ப சொன்னா முன்னாடி அவன் பின்னாடி சுத்திட்டு இருக்க, அவன் ஒரு சாடிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாப்புல. யாரா அந்த லவ்வர் சொல்லுவான், அமிதா பைஜு சொல்லுவான், என்ன சொன்ன அப்படின்னு. விஜய் சார் ஒதுங்கி நிற்பார், ஒரு இதுல ஒளிஞ்சுப்பாரு, என்ன பேசுறாங்கன்னு கேட்கறீங்க, எங்கடா மனசு மாதிரி கூட்டிட்டு போயிருவோம் திரும்ப அப்படின்னு சொல்லிட்டு காதை கொடுத்து இப்படி கேட்டுட்டு இருப்பாரு. அப்போ மமிதா பைஜு சொல்லுவாங்க, என்ன சொன்ன, சாக்ரிஃபைஸ்க்கு மீனிங் உனக்கு தெரியுமா, உன்னோட அதிகபட்ச சாக்ரிஃபைஸ் என்னவா இருக்கும். ஆனா அவர் யார் தெரியுமா, எங்க அப்பா இறந்த பின்னாடி நான் கை குழந்தையா இருந்து என்னை தூக்கிட்டு வந்து அவர் வாழ்க்கையவே தியாகம் பண்ணி எனக்கானே அவர் வாழ்ந்து என்னைய படிக்க வச்சு ஆளாக்கி எங்க அப்பா ஆசை நிறைவேற்றணும்னு சொல்லிட்டு எல்லா தியாகம் பண்ணார் தெரியுமா. அவர் யார் தெரியுமா, ஏன் தளபதி, என் அண்ணன், என் தளபதி, என் அண்ணன், என் சித்தா, என் சித்தப்பா, என் அப்பாடா அப்படி சொல்லும் போது அப்படியே விஜய் சார் நெஞ்சில கை வச்சு அப்படியே சார்ந்துருவாப்ல. தியேட்டர்ல அந்த சீனுக்கு பயங்கர எமோஷன் ஆயிட்டேன். பரவாயில்ல, கண்ணீர் கொட்டிடுச்சு, எனக்கு பயங்கர எமோஷன். அந்த சீன் வந்து செம்மையான சீன், செம்மையா பண்ணிருந்துச்சு மமிதா பைஜு. அதுக்கடுத்து பிரகாஷ் ராஜ் வழக்கம் போல கரப்ஷன் பொலிட்டிஷியனு, இதுதான் அவருடைய ரோல். ரொம்ப கிரிஞ்சுங்க. நிறைய படம் சிவகாசி, போக்கிரி, இதில் பார்த்தா பிரகாஷ் ராஜ் தான் நம்ம திரும்ப பார்க்குற மாதிரி ஆயிடுச்சு. ஒருவேளை அவர் தவிர்த்திருக்கலாமோ அப்படின்னு கூட தோணுச்சு. பிரகாஷ் ராஜ் சாருடைய ஆக்டிங் சூப்பரா இருந்துச்சு. ஆனா படத்துல அவருடைய வசனங்களும் சரி, அவருடைய டைலாக் டெலிவரி எங்கேயுமே மனசை தொடல. பயங்கரமான வில்லன் ஆத்தாடி அப்படிங்கிற அளவுக்குலாம் ஒண்ணுமே இல்லை. சாதாரண நடிப்பு தான். அவருக்கு கை வந்த கலை பிச்சு உதறிட்டு போயிட்டாப்ல. இருந்தாலும் வந்து அந்த ரோல் வந்து அவருக்கு பொருத்தமா இல்லை. கௌதம் வாசுதேவ மேனன் கொஞ்ச நேரம் தான் வர்றாப்புல, அப்படியே நெஞ்சில நின்றுட்டு போயிடுவாப்புல. அப்படி ஒரு அற்புதமான நடிப்பு. அனிருத் செம்மையா பண்ணியிருக்காருங்க. விஜய் சாருக்குன்னே பிறந்தது மாதிரி இருக்குது அவருடைய மியூசிக்லாம். இவருக்கு நான் இப்படிதான் நான் போடுவேங்கிற மாதிரி இருக்குது. எங்கேயுமே லேக் இல்லை, அவ்வளவு அருமையான மியூசிக். எங்கெல்லாம் படம்லாம் தொங்குச்சோ அந்த நேரத்துல எல்லாம் அடிச்சு நம்மளை எழுப்பி விட்டுருவாப்புல. அந்த மாதிரி ஒரு மியூசிக் கொடுத்துருக்காப்புல அனிருத். கேமரா ஒர்க் செம்ம ஒர்க்குங்க, மாசான ஒர்க்கு, செம்மையா பண்ணியிருந்தாங்க. ஒரு குவாலிட்டியான படம் எல்லாமே கொடுத்துட்டாங்க. ஓகே, படத்துல என்னதான்டா பிரச்சனை, படம் ஃபுல்லா பிரச்சனை தாங்க. படம் ஃபுல்லாவே பிரச்சனை. ஃபர்ஸ்ட் 10 நிமிஷம் பீக்ல இருக்கும், அடுத்து ஒரு 20 நிமிஷம் அப்படியே டொங்குன்னு உட்கார வச்சிருவாங்க. அடுத்து 40வது நிமிஷம் மறுபடியும் பீக்கு, மறுபடியும் 20 நிமிஷம் தொங்க வச்சுருவாங்க. அடுத்து இன்டர்வல் பிளாக் பயங்கர பீக்கு, லைட்டா சிரிப்போம். இன்டர்வல் மட்டும் பாப்கார்ன் சாப்பிட்டுட்டு உள்ளக வந்தோடனே மறுபடியும் அங்கே வந்து தொங்க போட்டுட்டு இசிஜி இருக்குல்ல அதோடைய வேல்யூ பார்த்தீங்களா, இப்படி போயிட்டே இருக்கும். திடீர்னு மேலே போகும், திடீர்னு கீழே வந்து இப்படி போகும், திடீர்னு மேலே போகும், திடீர்னு கீழே வந்துட்டு போகும். இப்படிமா மாற்றி அடிச்சு கொடுக்கும், திடீர்னு கீழே போயிட்டு மேலே வரும். அப்போ சொல்லுவாங்க இசிஜி இப்படி இருந்தாதான்டா நம்ம கரெக்டாக இருக்கோம்னு அர்த்தம்னு. படத்துலையும் எப்படி பண்ணி வச்சிருக்கலாப்பா, சரியான லேக்ங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் எல்லாமே நல்லா நடிச்சிருந்தாலும் எல்லாமே பண்ணியிருந்தாலும் சரியான லேக். விஜய் சாரை காமிக்கும் போது பயங்கர பீக்காக இருக்கும். அடுத்து வேற கேரக்டர் அப்படியே டிஃபைன் பண்ணி போவாங்க, அப்படியே மறுபடியும் விஜய் சார் காமிப்பாங்க, தூக்குவாங்க, மறுபடியும் இறக்குவாங்க, மறுபடியும் ஏற்றுவாங்க, மறுபடியும் இறக்குவாங்க, மற்ற இப்படிமா போனதுனால நம்மளுக்கு எங்கேயுமே கனெக்ட் ஆகலைங்க. படமும் பார்த்தீங்கன்னா திடீர்னு குழந்தைகளுக்கு அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாப்ல, திடீர்னு மீத்தேன் போய் மலைவாழ் மக்களுக்கு அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, திடீர்னு அங்கிருந்து போயிட்டு தற்கொலையை பத்தி பேசிக்கிட்டு இருப்பாங்க, திடீர்னு பார்த்தீங்கன்னா துப்பாக்கி சூடு கலவரத்தை பத்தி எடுத்துக்கிட்டு இருப்பானுங்க. படம் ஆடுறாவே போகல, கதை என்ன அந்த கதையை பேஸ் பண்ணி போகல, எங்கேயுமே போகாம கடைசி படம்னு சொல்லிட்டு ஒரு காமெடி இருக்கு பாத்தீங்களா. பேக்கரி போய் ஸ்வீட் வாங்க போவான், 1 கிலோ மைசூர் பாக்கு போடு அப்படின்னா 1 கிலோ மைசூர் பாக்கு போட்டுருவாங்க.
1 கிலோ ஜிலேபி போடு போட்டுருவாங்க, 1 கிலோ அல்வா போடு போட்டுருவாங்க, 1 கிலோ பால்கோவா போடு போட்டுருவாங்க. அதுல இருந்து மிக்ஸ் பண்ணி ஒரு 100 கிராம் ஸ்வீட் கொடுக்குன்னு கேட்பாங்க தெரியுமா? அந்த கதையா போச்சு படத்துல. ஜென்சி கிட்ஸ்கானி ஒரு 20 நிமிஷம் படம் ஓடுதுங்க, 90s கிட்ஸ்கானி ஒரு 10 நிமிஷம் படம் ஓடுது, 60-70 இருக்காங்களே அவங்களுக்கான ஒரு 10 நிமிஷம் போகுது. குழந்தைகளை விட்டுட்டேப்பா அப்படின்னா 20-25 நிமிஷம் ஃப்ரீ ஃபயர் மாதிரி ஃப்ரெண்ட்லி ஃபயர்னு ஒரு கேம் வச்சு ஓட்டிட்டு இருக்காங்க. ரோபோட் சண்டை போடுது. சீரியஸா ஒருத்தன் மூஞ்சியை பாத்துக்கிறான். ஏற்கனவே கோட்ல வந்து கிளைமாக்ஸ்ல வந்து பாகிஸ்தானை காப்பாற்ற ஃபிளைட் எடுத்து போனது செம்ம குத்தம் ஆனாங்க. திரும்ப எதுக்கு அதை எடுத்து வச்சிருக்கீங்க? விஜய் சார்ங்கிற மாஸ் மீடியா அவர் கையில கொடுத்துருக்காரு. நீங்க எப்படி படம் எடுத்துருக்கணும்? ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல இருந்து லாஸ்ட் ஃப்ரேம்ல சும்மா பர கிழிச்சு கொண்டு போய் கொட்டிக்கோனா அதுதான் நீங்க விஜய் சார் செய்யற லாஸ்ட் பெஸ்ட் ஃபேர்வெல்லா இருக்கும். என்ன பொறுத்தவரை ஐ எம் நாட் சாட்டிஸ்ஃபைடு. இது சரியான ஃபேர்வெல் இல்ல. இது சரியான விஜய் சாருக்கான படமே இல்லை. இந்த படத்தோட டைரக்டர் அனல் அரசு ரொம்ப மோசம் பண்ணிட்டாருங்க. என்னடா அனல் அரசுன்னு சொல்றீங்களா? ஆமாங்க, வினோத் வந்து அனல் அரசுக்கு அசிஸ்டண்டா தான் இருந்திருப்பாரு போல. ஏன்னா படம் ஃபுல்லா ஃபைட், படத்துல ஃபைட் இருக்கலாம், ஃபைட்டுக்குள்ள படம் இருந்தா எப்படி இருக்கும்? இந்த படம் ஜனநாயகன் ஜனவரி 9th ரிலீஸே பண்ணியிருந்துருக்கலாம், ஒரு பிரச்சனையுமே இருந்திருக்காது. இந்த நீங்க பண்ணீங்களே இந்த கடை நீங்க அப்பயே கொடுத்துட்டு நீங்க அப்பயே விட்டுருக்கலாம். எந்த அரசியல்வாதிக்கும் பாதிப்பு இல்லை. அரசியல் வசனங்களும் தாறுமாறா இருக்கு, ஒத்துக்கிறேன். எல்லாமே பயங்கரமா இருந்துச்சு, ஒத்துக்கிறேன். நீங்க இதுக்கு 6 மாசமா ஹைப் ஏற்ற வேண்டிய அவசியம் இல்லை. இதுக்குள்ள பயங்கரமான பாலிடிக்ஸ் இருந்துருக்குங்கிறத இந்த படம் பார்த்தா முன்னாடி தான் தெரிஞ்சு. ஒண்ணுமே இல்லைங்க. ஃபேன்ஸ் கூட ஒரு கட்டத்துல அப்செட் ஆயிட்டாங்க. டான்ஸ் ஆடினாங்க, ஸ்கிரீனை தெரிக்க விட்டாங்க, எல்லாமே ஓகே. ஆனா சில சீன்லாம் அமைதி ஆயிட்டாங்க. விஜய் சாரை வச்சுக்கிட்டு 2 ரோபோட் சண்டை போட்டுக்கிட்டு இருக்குங்க. அவர் காருக்குள்ள உட்காந்துட்டு இருக்காரு. கார்ல வந்து குதிக்குது, இங்கிட்டு போகுது, ஒரே கன் சவுண்ட் கேட்கும். நம்ம வீடியோ கேம் மாதிரி புள்ளி போகும், சிவப்பு கலர் புள்ளி அங்க போயிட்டு. எவ்வளவு நேரமா? 20 நிமிஷமா லாங் ஃபைட். எந்திரன் படம் பாத்தீங்களா? எந்திரன்ல பண்ணிருப்பாங்க. அப்படியே மனசுக்குள்ள வந்து அந்த ஒரு ரோபோட்டோட மனசுக்குள்ள நிற்கும் அந்த ஃபைட்ஸ் எல்லாம். அப்படியே குழந்தைகள் இருந்து எல்லாருமே ரசிக்கிற மாதிரி இருக்கும். இதுல வந்து விருப்பம் தட்டிடுச்சு. சிஜிலையும் பெட்டர்மெண்டே கிடையாது. இந்த மாதிரி ஒரு படத்தை எடுத்து வச்சிருக்காங்க ஜனநாயகன். மாஸ் ஹீரோ, பயங்கரமான விஜய் சார், செம்ம மியூசிக் டைரக்டர் அனிருத், செம்மையான வில்லன் பாபி டியோல். சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட் யாரு? சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட்னா சின்ன ஆளுங்க தான். ரேவதி, அமிதா பைஜு, பிரகாஷ் ராஜ் எல்லாருமே இருந்தோம், சுனில் எல்லாருமே இருந்தோம். படத்தை வந்து ஒரு பெரிய சக்சஸ் நோக்கி கொண்டு போற படத்தை கேசரி கிண்டி வச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு நமக்கு கோவம் வருது. ஸோ அந்த மாதிரி படத்தை எடுத்து வச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு கண்டிப்பா ஏ சர்டிஃபிகேட் தான், சந்தேகம் இல்லை. அந்த அளவுக்கு அந்த ரத்தம் எல்லாம் தெரியுது. படத்துல ஒரு சீன் பண்ணியிருக்காங்க, குட் டச் பேட் டச், செம்ம சீன். ஆனா ஏ சர்டிஃபிகேட் வாங்கிட்டீங்கன்னா குட் டச் பேட் டச் யாருக்கு நடக்கும்? நம்மளை என்ன பண்றாங்கிறது தெரியாத அளவுக்கு உள்ள குழந்தைங்க தான் நடக்கும், 7 வயசு குழந்தைங்க. ஆனா 7 வயசு குழந்தைங்க யாரு இங்க தியேட்டர்ல போய் உட்காந்து படம் பார்த்துக்கிட்டு இருக்கா? ஏன்னா ஏ சர்டிஃபிகேட் குடும்பத்தோட போக முடியாது. படம் பார்க்குறவன் யார் தெரியுமா? குட் டச் பண்றவன், பேட் டச் பண்றவன் தான் படம் பார்த்துட்டு உட்காந்துருக்கான். இந்த சீனை பார்த்துட்டு அவங்க என்ன நினைக்கிறாங்க? இதுக்குள்ள தேவையில்லாம இந்த சீனை வச்சாங்கன்னு நினைக்கிறேன். ஒருவேளை ஓடிடியில் பிள்ளைகள்லாம் பார்த்துக்கிறோம் அப்படின்னு நினைச்சுக்கலாம் இல்லையா? அதை வந்து நீங்க சிஎம் சார் என்ன செஞ்சிருக்கலாம்? இப்ப கூட நீங்க அதை பத்தி பேசலாம். உங்களுக்கு முழு அதிகாரம், முழு உரிமை, முழு கடமை இருக்குது. அந்த மாதிரி குட் டச் பண்ணக்கூடாது பாப்பா, யாரும் உஷாரா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீனை வந்து இப்ப நீங்க பேசலாம். முதலமைச்சர் நாகாரில இருந்துட்டு நீங்க பேசலாம். ஆனா படத்துல வச்சு அந்த இடத்துல ரொம்ப லேக் ஆயிடுச்சு. நல்ல சீனா இருந்தாலும் என் குழந்தைய, என் பக்கத்து வீட்டு பிள்ளைங்கலாம் உட்காந்து படம் வச்சுன்னா நான் சந்தோஷப்பட்டிருக்கேன். அந்த சீனை வந்து தேவையற்ற சீனா தான் போச்சு. நல்ல சீனா இருந்தாலுமே அது தேவையற்ற சீனா மாதிரி தான் போச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் வந்து தேவையில்லாத விஷயங்கள் படத்துல இருக்குது. ஒரு போராட்டம் பண்றவங்க மேல வந்து துப்பாக்கி சூடு நடத்துறது, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மனசுக்குள்ள ஒட்டவே இல்லை. ஏன்னா நேரடியாவே அந்த துப்பாக்கி சூடு நடத்திட்டாங்க. அவளை கொதிச்சு போய் பார்த்து பழகிட்டோம் நம்ம தெரியல. அதெல்லாம் வந்து மனசுல ஒட்டவே இல்லை. அதுக்கு ஒரு ஆக்ஷன் எடுத்த மாதிரிலாம் ஒரு சீனுமே வரல, எதுவுமே இல்லை. அரசியல்வாதி டைலாக்கு, ரஜினி சாரை கிண்டல் பண்றீங்களா, அதை கிண்டல் பண்ணல, எல்லாரும் ஒரு மாதிரியா பேசுறாலுமே யார் மனசையும் புண்படுத்தல அந்த படம். அந்த மாதிரிதான் ஒரு படத்தை எடுத்து வச்சிருக்காங்க. என்ன பொறுத்தவரை இந்த படம் விஜய் சாருக்கு வந்து கடைசி படமா இருக்கக்கூடாது. இன்னும் அவர் படம் நடிக்கணுங்கிறதே ஆசை. ஏன்னா இன்னைக்கு பொறுத்தவரை 8000 ஸ்கிரீன்ல ரிலீஸ் ஆயிருக்கு. ஆல்மோஸ்ட் 1 லட்சம் ஃபேமிலி இன்னைக்கு அவ்வளவு சந்தோஷமா இருப்பாங்க. ஒரு 4 நாள் வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு திருவிழா கோலம் அதெல்லாம் அடிச்சுக்கவே முடியாது. மாஸ் ஹீரோ தான். 1 லட்சம் ஃபேமிலி அவரால் வந்து இன்னைக்கு சந்தோஷமா இருக்க போறாங்க. ஏன்னா ஒரு தியேட்டர் ஓனர் வந்து அவங்களுக்கு வேலை, நம்ம கிட்ட வேலை செய்யறவங்களுக்கு காசு கொடுக்கும்போது சந்தோஷமா கொடுக்கணும். படமே ஓடாம அவர் அப்படியே முனைங்கிட்டு இப்படி மூஞ்சியை திருப்பிட்டு கொடுத்தா அது வீட்டுக்கு வந்தா கூட சந்தோஷமாவே இருக்காது. ஆனா இந்த மாதிரி படங்கள் வெளிவரும்போது தான் அப்படியே சந்தோஷமா அள்ளி கொடுப்பாங்க. படம் எடுத்து போட அப்படி கொடுப்பான் ஓனர். அதுக்கானியாவது இந்த மாதிரி மாஸ் படங்கள் வரணும். விஜய் சார் மாதிரி ஆளுகள் நடிக்கணும். ஏன்னா அரசியல்ல தான் 2 பதவி இருக்கக்கூடாது. இதுல நீங்க பண்ணனா உங்களுக்கு குறை சொல்ல மாட்டாங்க. ஏன்னா எல்லாமே உங்க ஃபேன்ஸ், உங்களை ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சவங்க எல்லாமே உங்களுடைய ஃபேன்ஸ் தான். நீங்க சினிமாவில் நடிக்கிறதுக்கு வந்து
யாரும் கூட சொல்ல மாட்டேன். இங்கேயும் நடிச்சுட்டு அங்கேயும் நடிச்சுலாம் கேட்க மாட்டாங்க. அதனால நீங்கள் தாராளமாக நடிக்க வரலாம். இது உங்களுடைய லாஸ்ட் படமாக எடுக்கக்கூடாது. லாஸ்ட் படம் எங்களுக்கு திருப்தி அளிக்கிற படமாக கொடுங்க அப்படிங்கிறத கேட்டுக்கிறோம். இது அந்த படத்துடைய விமர்சனம். இந்த விமர்சனத்தை பார்த்துட்டு படத்துக்கு போகிறதும் போகாதும் உங்ககிட்டயே விட்டுரும். இந்த படத்துக்கு என்னுடைய மார்க் 10க்கு தாராளமாக 7 கொடுப்பேன். மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை பாய்.